ஸ்லாங்கூர் செமினியில் உள்ள ஒரு வீட்டின் கூரையில் இருந்து நேற்று இரவு அரை நிர்வாணமாக நின்று கத்தியை காட்டிக் கொண்டிருந்த ஒருவரை போலீசார் கைது செய்தனர். இரவு 8:50 மணி அளவில் பொதுமக்களில் ஒருவரிடமிருந்து காவல்துறைக்கு அழைப்பு வந்ததாக காஜாங் காவல்துறை தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். 48 வயதான அந்த நபரிடம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பேசிய பிறகு கைது செய்யப்பட்டு அவனிடம் இருந்து கத்தியை பறிமுதல் செய்தனர். அந்த நபருக்கு மனநல பிரச்சனைகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் அந்த நபர் காஜாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அந்நபர் மீது போதைப்பொருள் துஷ்பிரயோகம் உட்பட 26 குற்றப்பதிவுகள் இருப்பதாகவும் நஸ்ரூன் தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். மலேசியாவில் அனுமதிக்கப்பட்ட காலத்தை மீறி அதிக நாட்கள் தங்குபவர்களுக்கு புதிய அபராத கொள்கை அறிமுகப்படுத்தப்படுவதாக உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் இன்று அறிவித்தார். குடிநுழைவுத்துறை முகாம்களில் நிலவும் அதிக நெரிசலை குறைத்து வழக்குகளை மிக விரைவாக செயல்படுத்துவதே இதன் நோக்கம் என்று அவர் கூறினார். அந்த வகையில் 1 முதல் 30 நாட்கள் வரை அனுமதியை மீறி தங்குபவர்கள் தினமும் 30 ரிங்கிட் அபராதம் செலுத்த வேண்டும். அதிகபட்சம் 900 ரிங்கிட் வரை செலுத்த வேண்டும். 31 நாட்கள் முதல் 60 நாட்கள் வரை மீறி தங்குபவர்கள் 1000 ரிங்கிட் அபராதம் செலுத்த வேண்டும். 61 நாட்கள் முதல் 90 நாட்கள் வரை மீறி தங்குபவர்கள் 2000 ரிங்கிட் அபராதமும், 90 நாட்களுக்கு மேல் தங்குபவர்கள் வழக்கம் போல் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவார்கள் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதிக நாள் தங்குபவர்களில் சிலர் உடல்நலக் குறைவு, விபத்துகள் அல்லது இயற்கை சார்ந்த காரணங்களால் தாங்கள் அனுமதிக்கப்பட்ட காலத்தை மீறி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அபராதம் விதிப்பதன் மூலம் வழக்குகளை 14 நாட்கள் எடுப்பதற்கு பதிலாக ஒரே நாளில் முடிக்க முடியும் என்றும், இதனால் குடிநுழைவுத்துறை முகாம்களில் தேவையற்ற நெரிசலை தவிர்க்கலாம் என்றும் சைஃபுடீன் கூறினார். கடந்த புதன்கிழமை செராசில் 6 வயது சிறுவனை தாக்கி முகத்தில் காயங்களை ஏற்படுத்திய நாய் வழி தவறி வந்த நாய் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. காஜாங் நகராட்சி மன்றத்தால் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், கால்நடை சேவைகள் துறைக்கு அறிவிப்பு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் காஜாங் காவல்துறை தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். நாய்க்கு உரிமையாளர் இல்லை என்றும் அது ஒரு தெருநாய் என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். பாதிக்கப்பட்டவர் முன்பு காஜாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் இப்போது புத்ராஜயா மருத்துவமனை குழந்தைகள் வார்டில் சிகிச்சை பெற்று வருவதாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. பெரிகாத்தான் நேஷனல் பொதுச் செயலாளர் அஸ்மின் அலி பரிசான் நேஷனலின் கூட்டணி கட்சிகளான மாசிசா மற்றும் மாயிகாவுடன் கலந்துரையாடல்களை நடத்தி உள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார். முகைதீன் யாசின் தலைமையிலான முன்னாள் பெரிகாத்தான் அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கைகள் நியாயமானவை என்றும், அனைத்து மலேசியர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்பதை மாசிசா மற்றும் மாயிகா 2 கட்சிகளும் ஒப்புக்கொண்டதாகவும் அஸ்மின் அலி தெரிவித்தார். முறைசாரா சந்திப்புகள் மற்றும் விவாதங்கள் நடைபெற்றதாகவும், அவர்கள் தங்கள் நண்பர்கள் என்றும் அஸ்மின் அலி கூறியதாக சினார் ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விவாதங்கள் பெரிகாத்தானில் அக்கட்சிகள் சேர்வதற்கு வழிவகுக்குமா என்ற கேள்விக்கு அந்த முடிவினை எட்ட இன்னும் வெகு தூரம் இல்லை என்று அஸ்மின் அலி சூசகமாக கூறினார். 2 குழுக்கள் உட்கார்ந்து பேச தயாராக இருக்கும் போது இது ஒரு நல்ல தொடக்கம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதன் வழி பொதுவான நிலையை கண்டுபிடித்து மக்களுக்கு சிறந்த தீர்வுகளை கொண்டுவர இரு தரப்பின் நலன்களை ஒன்றிணைப்போம் என்று அவர் தெரிவித்தார். பூலாயில் உள்ள மசூதிக்கு சொந்தமான அமரர் ஊர்தியை திருடி விபத்தை ஏற்படுத்திய 21 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை 2:30 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த அமரர் ஊர்தி லாரியை மோதி விபத்துக்குள்ளானதாக பொதுமக்களிடம் இருந்து தகவல் கிடைத்ததாக பூலாய் மாவட்ட காவல்துறை தலைவர் தான் செங் லீ தெரிவித்தார். அமரர் ஊர்தியை திருடிய 21 வயது இளைஞர் 14 குற்றங்களுக்காக தேடப்பட்டு வந்த இளைஞர் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தான் செங் லீ கூறினார். விபத்தில் பாதிக்கப்பட்ட லாரி ஓட்டுநருக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை என்றும், திருட்டில் ஈடுபட்ட 21 வயது இளைஞரை மேலதிக விசாரணைக்காக தடுப்பு காவலில் வைத்திருப்பதாகவும் தான் செங் லீ கூறினார். மலேசியா மடானி என்ற கருத்தை நடைமுறைப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஆழமாக புரிந்து கொள்ளவும், நல்ல குணநலன்களை காக்கவும் நபி முகமது நபிகள் நாயகம் அவர்களின் போராட்ட மேன்மையையும் வாழ்வியலையும் தங்கள் வாழ்வில் வெளிப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார்.
முஸ்லிம்கள் நபியின் தலைமைத்துவம், நற்பண்புகள் ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும் என்றும், அவை வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் அறிவு, தானம், கருணை, ஒழுக்கம் போன்றவற்றின் சிறந்த முன்மாதிரியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். இன்று புத்ராஜயா முக்தி துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட தெமு மெஸ்ரா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பண்டார்பாரு ஸ்ரீ பெட்டாலிங் ஜாமிக் பள்ளிவாசலில் நடந்த இஸ்லாமிய அறிவுரை நிகழ்ச்சியின் போது இதனை அவர் தெரிவித்தார். பென்சில் பாக்ஸ் வழக்கறிஞர் என்று பரவலாக அறியப்படும் வழக்கறிஞர் டத்தோ அமாட் ஜகாரில் நோயார் மாரடைப்பு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்செய்தியை இன்று அதிகாலை அவரது மனைவி டத்தின் ராஜா அஜ்ஃபாவதி ராஜா அஜ்மான் வழக்கறிஞரின் டிக்டாக் கணக்கில் நேரடி ஒளிபரப்பின் போது பகிர்ந்து கொண்டார். மேலும் நாட்டு மக்களை பிரார்த்திக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். ஜகாரில் முதலில் 1998 ஆண்டு தனது மகனுக்காக 18 ரிங்கிட் மதிப்புள்ள பென்சில் பாக்ஸை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண்ணுக்காக தாமே முன்வந்து வாதாடினார். பெண்ணின் சிறைவாசத்தை தவிர்த்து அவருடைய குழந்தை தனது தாயுடன் தொடர்ந்து வளர முடியும் என்பதை அவர் உறுதி செய்தார். பின்னர் அப்பெண்ணின் சிறுவன் வளர்ந்து 2017 ஆண்டு இளம் வழக்கறிஞராக அவரிடம் ஆசிகள் பெற அவர் முன் நின்று ஜகாரிலை ஆச்சரியப்படுத்தினார். இது நெகிழ்ச்சியான சம்பவமாக பார்க்கப்பட்டது. அரசாங்கம் பொதுமக்களின் விமர்சனங்களை வரவேற்கிறது. ஆனால் அது அவதூறு, அச்சுறுத்தல்கள் அல்லது வன்முறையாக எல்லை மீறக்கூடாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று வலியுறுத்தினார். அரசாங்க கொள்கைகள் குறித்து கவலைகளை எழுப்ப மலேசியர்களுக்கு முழு உரிமையும் இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்திற்கும் தீங்கிழைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் இடையே தெளிவான வேறுபாடு இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மக்கள் தங்கள் கருத்துக்களை கூறுவதில் தவறில்லை. ஆனால் அது ஒரு தலைவரின் வீட்டை எரிக்கவோ அல்லது சட்டவிரோத செயல்களை செய்யவோ அவற்றை ஒரு சாக்காக பயன்படுத்த வேண்டாம் என்று அவர் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்தோனேசியாவில் அமைதியின்மையை தொடர்ந்து மலேசியாவில் போராட்டங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அன்வார் இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.